إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر. أما بعد فإن خير حديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபோ தாபியீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுள்ளார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவனுக்கு விருப்பமாக இருக்கின்ற அவனது வீட்டிலே விரைவாக வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் ஏற்று மறுமை நாளில் இதற்குண்டான நிரப்பமான கூலி அல்லாஹ் தஆலா தந்து அருள் புரிவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய பாதி நாட்களை நாம் கடந்து விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். எந்த ரமலானை எதிர்பார்த்து கொண்டிருந்தோமோ அந்த ரமலானுடைய பாதி நாட்களை கடந்தவர்களாக நாம் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நம்மை கடக்க செய்த அந்த ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்து. நம்மில் எத்தனையோ நபர்கள் இந்த ரமலானை அடையாமல் சென்று விட்டார். அப்படி இருக்கிற இத்தருணத்திலே அல்லாஹ் இத்தனை நாட்களை கடக்க செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் நம் மீது புரிந்திருக்கிற அருள் என்பதனை நாம் மறந்து விடக்கூடாது. இனியும் முழுமையாக இந்த நாட்களை கடக்கின்ற வாக்கிற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரியும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய நாட்களை நாம் கவனிக்கின்ற பொழுது மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ரமலான் என்று சொன்னால் ரமலான் முடிகின்ற தருவாயில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறது. பெருமானார் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னார்கள், ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்றிருக்கும், ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்றிருக்கும், ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்றிருக்கும், ஒரு நாள் என்பது சில மணி துளிகளை போன்றிருக்கும் என்று பெருமானார் சொன்னார். மறுமை நாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தெரிய வருகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மறுமை உண்டு, ஒரு இறுதி நாள் உண்டு. உலகத்திற்கென்றே ஒரு இறுதி நாள் இருந்தாலும் கூட நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு இறுதி நாள் உண்டு. அந்த இறுதி நாள் நமக்கு வருவதற்கு முன்பாக இது போன்ற நாட்களில் நாம் அதிகமாக நன்மைகளை கொள்ளையடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் ஒரு வானவர் நம்ம எல்லாம் கூவி அழைத்து சொல்கிறார், யா பாகியல் கைர், ஓ நன்மையை விரும்புகின்ற மக்களே, நன்மையும் சொர்க்கத்தையும் விரும்புகின்ற மக்களே, அக்பில் முன்னோக்கி வாருங்கள், யா பாகியல் ஷர், தீமையை விரும்புகின்ற மக்களே, அக்ஸிர் கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு ரமலானுடைய இரவிலும் ஒரு வானவர் இந்த அழைப்பை விடுக்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே நன்மை விரும்பக்கூடிய இந்த அருமை சகோதரர்களே, இந்த ரமலானுடைய மாதத்தில் இறைவனை முன்னோக்கி நாம் செல்ல வேண்டும். இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதிலே நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்னும் சில தினங்களில் நாம் ரமலானுடைய இறுதி நாட்களை அடைய போகிறோம். இறுதி நாட்கள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. மனிதனுடைய வாழ்வில இறுதி நாள் என்பது எல்லா விஷயங்களுக்கும் அவசியமான ஒன்று. பள்ளியில தேர்வு எழுதுகிற மாணவனுக்கு அவனுடைய ஆண்டுடைய முடிவுல இறுதி நாள் என்பது அவனுக்கு மிக மிக அவசியமான ஒன்று. அதனால்தான் பெருமானார் சொன்னார்கள், யாருடைய இறுதி நாளில், இறுதி கட்டத்தில், மரணத்துடைய அந்த இறுதி வேளையில் யாருடைய வாயிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற கலிமா வருகிறதோ அவனுக்கு சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இறுதி நாளில் நான் பயன்படுத்துகிற வார்த்தை கூட விலை மதிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலானுடைய இறுதி நாட்களை நாம் அடைய போகிறோம். இந்த நாட்களில் நன்மை எதிர்பார்க்கிற ஒருவர், சொர்க்கத்தை எதிர்பார்க்கிற ஒருவர், இந்த நாட்களில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதனை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். பாருங்க, ஹதீஸ்ல வருகிறது, யஜ்தஹிது ஃபில் அஸ்ரில் அவாஹிர் மா லா யஜ்தஹிது ஃபி கைரிஹி. ரமலானுடைய இறுதி பத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைக்காக முயற்சி செய்வதை போல் ஏனைய நாட்களில் பெருமானார் முயற்சி செய்யல. அப்போ எல்லா நாட்களை விட, எல்லா இறுதி நாட்களை விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 வந்தது என்று சொன்னால் கூடுதலாக பெருமானார் முயற்சிகளை மேற்கொள்கிறார். கூடுதலாக அந்த நாட்களை தன்னை தயார்படுத்திக் கொள்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இன்னும் சில தினங்களில் நம்மை வந்து அடைகின்ற அந்த இறுதி நாட்களை நாம் கூடுதலாக நன்மை செய்வதிலே முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. இப்ப செஞ்சது எல்லாத்தையும் விட 17 நாள் அல்லது 16 நாள் செய்ததை விட இந்த லாஸ்ட் 10 நாள்ல கூடுதலாக செய்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டும். ஏனென்றால் அவ்வளவு மகத்துவமான நாட்கள் அத்தனையுமே. ஒரு சிறிய நொடியை கூட, ஒரு மில்லியன் நொடி என்று சொல்வார்கள், ஒரு மில்லியன் நொடி வச்சுட்டு என்ன செய்வாங்க, கணக்கு வைப்பாங்க. அந்த மில்லியன் நொடி கூட வீணாக்காமல் இந்த 10 நாட்களில் பயன்படுத்துவது என்பதுதான் ஒரு புத்திசாலியினுடைய அடையாளம். அல் கையுசு மான்தான் நஃப்ஸஹு வஅமில லிமா பஅதல் மௌத். ரசூலுல்லாஹ் சொன்னார், அறிவாளி யார் தெரியுமா, புத்திசாலி யார் தெரியுமா, யார் தன்னுடைய உள்ளத்தை
கட்டுப்பாடுடன் வைத்துக் கொண்டு மரணத்துக்கு பிறகுண்டான ஒரு வாழ்க்கைக்காக யார் அமல் செய்கிறாரோ அவர்தான் உங்களில் புத்திசாலி என்று பெருமானார் சொன்னார். நம்மளாம் புத்திசாலிகளா இருக்கணும். எந்த விஷயத்துல? மறுமையுடைய விஷயத்தில் புத்திசாலிகளா இருக்கணும். எல்லா விஷயத்திலும் புத்திசாலியா இருக்கணும் என்பது வேறு. ஆனால் மறுமையுடைய விஷயத்தில் கூடுதலாக நம்முடைய அறிவுகளை நாம் பயன்படுத்த வேண்டும். புத்திசாலிகளாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா மௌத்து எப்ப வேணாலும் வரும். இந்த நேரம் இந்த இடம் என்றெல்லாம் அதற்கு தெரியாது. அது நமக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய அந்த தீர்மானம் வந்தது என்று சொன்னால் யாரும் முந்தவும் மாட்டார், பிந்தவும் மாட்டார். எனவே அந்த இறுதி நாள் நாம் வருவதற்கு முன்பாக, நமக்கு வருவதற்கு முன்பாக நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இறுதி நாளை சரியாக முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிற நீயத் நம்மளிடம் முதலாவதாக இருக்க வேண்டும். சொல்றோம் நம்ம அடையுமா அடைய மாட்டோமா என்று நமக்கும் தெரியாது. ஆனா ஒரு நீயத்தை வச்சாலும் அதுக்குண்டான நன்மையை தரும் அல்லாஹ். அப்ப அந்த நீயத்தை நமக்கு இருக்கணும். என்ன நீயத்து? இந்த 17 நாள் நான் செய்யாத கூடுதலான ஒரு அமலை, ஒரு முயற்சியை இன்ஷா அல்லாஹ் இந்த இறுதி பற்றி நான் செய்வேன் என்கிற ஒரு உறுதிமொழியை, ஒரு நீயத்தை நமக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானார் இறுதி பத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதை குறிப்பிடுகிறார். உங்களுக்கு தெரிந்த ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தா தஹலல் அஷ்ஆரு ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு ஐக்கல் அஹ்லஹு. மூன்று விஷயங்களை ரசூலுல்லாஹ் பண்றாங்க. ஒண்ணு என்ன? ஃபஇதா தஹலல் அஷ்ரு, ரமலானுடைய இறுதி பத்து வந்துச்சுன்னு சொன்னாங்க. ஷத்த மிஸரஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அங்கியை, கீழாடையை இறுக்கி கட்டுவார்கள். இதென்ன அங்கி இறுக்கி கட்டினா என்ன அப்படின்னா, அதற்கு இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களில் தன் மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட மாட்டார்கள். அதுக்கு நேரத்தை ஒதுக்க மாட்டாங்க. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஷத்த மிஸரஹு என்று சொல்கிறார் என்று இமாம்கள் விளக்கம் தர்றாங்க. அதே மாதிரி வ அஹ்யா லைலஹு, இரண்டாவது வ அஹ்யா லைலஹு என்ன? இரவு நேரத்தை பெருமானார் உயிர்ப்பிப்பார்கள். இந்த லாஸ்ட் 10 நாள் ரசூலுல்லாஹ் தூங்க மாட்டாங்க. இபாதத்துக்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வாங்க. ரசூலுல்லாஹ் ஐக்கல் அஹ்லஹு, பெருமானார் மட்டுமல்ல, பெருமானாருடைய குடும்பத்தையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுப்பி விடுவாங்க. அப்ப இந்த லாஸ்ட் 10 நாள்ல பெருமானாரும் தூங்கியது கிடையாது, பெருமானாருடைய மனைவிமார்களும் தூங்கியது கிடையாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளைகளும் தூங்கியது கிடையாது, சத்திய சஹாபாக்களும் தூங்கியது கிடையாது, தாபியங்களும் தபோ தாபியங்களும் தூங்கியது கிடையாது, இமாம்களும் தூங்கியது கிடையாது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், பகல் நேரத்தில் எப்படி எங்களுடைய இபாதத்தை கழிப்போமோ அப்படி இரவு நேரத்தை கழிப்போம் என்று சொல்கிறார். அப்ப யாரும் தூங்கியது, நம்மளும் தூங்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த நாட்களில் நாம் உயிர்ப்பிக்க வேண்டும். எப்படி உயிர்ப்பிக்கணும் அப்படின்னா, இரவு தொழுகை கொண்டு அந்த நாளை உயிர்ப்பிக்க வேண்டும். முதலாவது இபாதத்து, அந்த பாஸ்ட் 10 நாள்ல செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துக்குள்ள ஒண்ணு என்ன கேட்டாங்கன்னா, லாஸ்ட்ல இரவு முழுக்க நாம் தொழ வேண்டும். அது இமாம்கள் நாளா பிரிக்கிறாங்க. எப்படி நம்முடைய இரவு தொழுகையை எப்படி அமைத்துக் கொள்ளலாம் என்று சொல்கிற பொழுது 4 விஷயங்களை சொல்றாங்க. ஒண்ணு என்ன கேட்டானா, இஷாலிருந்து ஸ்டார்ட் பண்ணானா, இஷா தொழுகை முடிந்ததுக்கு பிறகு இரவு தொழுகை நின்றால் சஹூருக்கு முன்பாக வரைக்கும் அந்த தொழுகையை நாம் தொழ வேண்டும். அதுதான் அந்த நாள் ஃபுல்லா நம்ம செய்ய வேண்டிய இபாதத்துல முக்கியமான இபாதத். அப்படி இல்லை என்று சொன்னால் இஷாவுக்கு பிறகு பாதியும், அந்த சஹூருக்கு முன்பான ஒரு பாதியையும் நாம் என்ன செய்யணும், தொழுகைக்கு உண்டான நேரமாக நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். இது 2வது முறை. 3வது முறை சொல்கிற பொழுது
அப்படி இல்லை என்று சொன்னால் இஷாவுக்கு பிறகு உங்களுடைய தராவியை அமைச்சுக்குங்க. நாலாவது என்ன, அப்படி இல்லைன்னா முதல்ல கொஞ்சம் தூங்கிங்க. தூங்கிட்டு சஹருக்கு முன்பான அந்த மூன்று இரவுகளில் அந்த இறுதி இரவான மூன்றாவது இரவான அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் தொழுங்கள் என்று இமாம்கள் இரவு தொழுகையை 4 தரங்களாக பிரிக்கிறாங்க. இதுல எது சிறப்பு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இஷாவுக்கு பிறகு ஆரம்பித்து சஹருடைய அந்த நேரத்துக்கு முன்பாக வரைக்கும் யார் தொழுகிறாரோ அதுதான் சிறந்துங்கிறார். அப்ப முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன கேட்டானா, அந்த இறுதி பத்தில் நீண்ட நெடிய சூறாக்களை கேட்டுக்கொண்டு நின்று கொண்டு நாம் தொழுவதுதான் சிறந்த இபாதத்துக்களில் ஒன்று. அப்படி முடியலன்னா பாதி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட் 3வது இரவை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆக இந்த லாஸ்ட் 10 நாள்ல செய்ய வேண்டிய வேலை இதுதான். ரசூலுல்லாஹ் குடும்பத்தையும் கூப்பிட்டுறாங்க, மனைவி எல்லாம் தூங்கி இருக்கிற மனைவி எல்லாம் கூப்பிட்டுறாங்க, மக்களையும் கூப்பிட்டுறாங்க. யாருமே தூங்காமல் அந்த இரவு முழுக்க இபாதத்துக்களை ரசூலுல்லாஹ் கழிக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக அந்த 3வது இரவு என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அது இரவு தொழுகைங்கிறது லைலத்துல் கத்ருடைய அந்த நாட்களில் இரவு தொழுகை என்பது தனி சிறப்பு பெற்றிருக்கிற தொழுகை. மன் காம ரமலானன் என்று சொன்ன பெருமானார், மன் காம லைலத்துல் கத்ரி, யார் லைலத்துல் கத்ரில் நின்று வணங்குகிறார்களோ, தனியா அந்த ஹதீஸ வருது. எப்படி வருது? மன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர்ல யார் நின்று வணங்குகிறார்களோ அவருடைய முற்சென்ற சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறதுங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? பிரத்யேகமாக லைலத்துல் கத்ர் என்கிற அந்த நாட்களை, அந்த இறுதி நாட்களில் நின்று வணங்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா நம்முடைய முற்சென்ற பாவத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிக்கிறான், சின்ன சின்ன பாவத்தை. அது மட்டுமல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலைக்கும் பி கியாமல் லைலி, இரவு தொழுகையை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் அலைக்கும் பி கியாமல் லைலி, இரவு தொழுகை நீங்க பேணிக்குங்க, கவனமா இருங்க, அது கவனம் செலுத்துங்க, அது விட்டுறாதீங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு பெருமாள் இந்த இரவு தொழுகை என்பது உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த நல்ல மனிதர்களுடைய குணங்களாக இருந்தன அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்றாங்க, இந்த இரவு தொழுகை என்பது உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த சாலிஹீன்கள். சாலிஹீன்னா யாரு? நபிமார்கள், நல்லோர்கள். அவருடைய நல்ல ஒரு குணங்களில் ஒன்றுதான் அந்த இரவு நேரத்தில் தொழக்கூடிய இந்த பண்புங்கிறது. ஏன்னா அல்லாஹ் தஆலா இறங்கி வருகிற நேரம் அது. பெருமானார் சொன்னாங்க, இரவை 3ஆக பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? மக்ரிபில் நம்ம ஸ்டார்ட் ஆகும், ஃபஜ்ர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு இரவு. இப்போ மக்ரிபுடைய டைமும் அந்த ஃபஜ்ருடைய நேரத்தை வைத்து 3ஆக பிரித்து அந்த 3வது பாகத்திலே நாம் இபாதத் செய்தோம் என்று சொன்னால் அந்த 3வது பாகத்தில் அல்லாஹ் வானத்திலிருந்து இறங்கி வருகிறான். அடிவானத்துக்கு வர்றான் அல்லாஹ். அடிவானத்துக்கு வந்து கேட்கிறான், யார் என்னிடத்திலே பிரார்த்தனை செய்தாலும் அந்த பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன். அவன் என்ன துவா செய்தாலும் அல்லாஹ் அதை கபூல் செய்யறான். என்னிடத்திலே யாராவது கேட்டால் நான் அவருக்கு அதை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். என்னங்க, நம்ம அல்லாஹ்ட்ட நம்ம என்ன கேட்டாலும் அல்லாஹ் தர்றான். அடிவானத்தை வந்து இருக்கிறான் அல்லாஹ். என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டால் நான் அவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுப்பதற்கு தயார் என்று அல்லாஹ் சொல்வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இறங்கி வர்றான்னு சொன்னானா, அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறான் என்று சொன்னால், அல்லாஹ் நம் கேட்டதெல்லாம் தருகிறான் என்று சொன்னால், நாம் செய்கின்ற தவறுகள் அதற்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பு தருகிறான் என்று சொன்னால், அந்த இரவை, அந்த நாளை, அந்த நேரத்தை ஒரு மூமின் எப்படி முக்கியத்துவப்படுத்த வேண்டும் சகோதரர். அந்த நேரத்தை நம்ம நினைச்சக்கூடாது, வீணா கழிக்க கூடாது. பெருமானார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், குருபத்தின் இலல்லாஹி தஆலா, இந்த இரவு தொழுகைங்கிறது பெருமானார் சொல்றாங்க, அந்த இரவு தொழுகை என்பது இறைவன் பக்கம் உனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கம் எனக்கு கிடைக்கும். எவ்வளவு ஒரு பாக்கியசாலியா இருக்கும் நம்ம யோசிச்சு பாரு.
உலகத்துல ஒரு சாதாரண மனிதனுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்வோம். தனக்கு பிடித்த தன் தலைவருடைய நெருக்கத்தை பெறுவதற்காக வேண்டி மனிதன் முயற்சிகளை மேற்கொள்கிறான், ஓடுகிறான், உயிரை கூட கொடுக்கிறான். ஆனா அந்த உயிரை கொடுத்து அல்லாஹ்வை பக்கம் நெருங்குகிறான் என்று சொன்னால் நெருங்குறது கிடையாது. அப்போ இந்த இரவு தொழுகை என்பது சாலிகான நல்லடியாருடைய பண்பு மட்டுமல்ல, அது அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. அல்லாஹ் நம்ம நெருங்குறான். எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் பாருங்க இந்த இரவு தொழுகை. பெருமானார் சொன்னாங்க, மின்ஹாத்துன் அல் இஸ்ம், பாவத்தை விட்டு அது தடுக்குது. எது? நம்ம தொழுகிற அந்த இரவு தொழுகைங்கிறது நம்முடைய பாவங்களை விட்டும் அது தடுக்கிறது. நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பாகவும் அது இருக்கிறது என்கிறார் சொல்லுவார். நம்ம செய்யற சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் அந்த இரவு தொழுகை என்பது உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவு தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பெருமானார் சொல்றாங்க. அப்ப அன்புக்குரியவர் இந்த இறுதி பத்திலே நாம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு இபாதத் என்ன கேட்டானா, இந்த இரவு தொழுகிறது, தராவிய தொழுகிறது அல்லது ஸலாத்து லைல் தொழுகிறது. ரெண்டு ஒண்ணுதான். ஆனா ஹதீஸ்ல ஸலாத்து லைல் தான் வந்திருக்கிறது. ஒருவர் தராவியான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. புகாரி அவர்கள் ஸலாத்து தராவியின் பாடம் போடுறாங்க. அதனால இரவு தொழுகையை ஸலாத்து லைலும் என்றும் சொல்லலாம், தராவியா தொழுகை என்றும் சொல்வதில்லை, எந்த தவறும் இல்லை. எல்லாம் ஒரே தொழுகை தான். அப்போ இந்த லாஸ்ட் 10 நாள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துக்களில் ஒன்று என்ன கேட்டானா, இந்த இரவு தொழுகையில ஈடுபடுவது. இரண்டாவதாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டானா, இந்த 10 நாள்ல செய்கிற ஒரு அமல், ஒரு இரவு இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ், ஃபீஹி லைலத்துன், இந்த 10 நாள்ல ஒரு இரவு இருக்குங்கிறாங்க. அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க ரசூலுல்லாஹி. ஃபீஹி லைலத்துன், அதுல ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்ததுங்கிறாங்க ரசூலுல்லாஹி. சஹாபாக்களும் உட்கார வச்சு சொல்றாங்க, ஆத்தாக்கும் ரமலான், இதோ ரமலான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்றாங்க, இது ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. யார் அந்த நாளில் தடுக்கப்படுகிறார்களோ, நன்மை செய்யாம இருக்கிறாங்களோ, அவனுக்கு எந்த நன்மையும் கிடைக்காதுங்கிறாங்க. அந்த நாள்ல அந்த இரவை அடைகிறதுக்கு முக்கியமாக நம் கவனம் செலுத்த வேண்டும். 1000 மாதங்கள் என்பது ஒரு 83 ஆண்டுகள் இருக்கக்கூடிய விஷயம். 1000 மாசங்கிறது 83 வருஷம் வருது. ஒரு 1000 மாசத்தை கணக்கு போட்டா 83 வருஷம், ஒரு 4 மாசம் இருக்கு. 83 வருஷம் என்ன அமல் செய்யறோமோ அந்த நன்மை அல்லாஹ் தஆலா இந்த ஒரு இரவில் கொடுக்கிறான். மக்ரிபிலிருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபஜ்ர் வரைக்கும் 83 வருஷம் ஒரு ஆள் என்ன அமல் செய்கிறாரோ அந்த அமலை ஒரே ஒரு இரவில் பெறுகிறான்னு சொன்னா, அதுவும் குறிப்பா மின் என்கிற வார்த்தை இருக்கல்ல, அதுக்கு 1000 மாசம் அர்த்தம் கிடையாது. மின் அல்ஃபின்னு சொன்னா 1000 மாதங்களை விட்டேன் அப்படின்னா என்ன, 1000 மாதங்களுக்கு மேல், அது 1500 இருக்கலாம், 2000 இருக்கலாம், எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அது ஒவ்வொரு ஈமானுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஒவ்வொரு ஈமானுக்கு தகுந்த மாதிரி அந்த நாள்ல இபாதத்துடைய அந்த நிலைகளுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும், மாறுபடலாம். எல்லாரும் தொழுகிறோம் ஜும்மாக்கு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி அமல் இருக்குமான்னா கிடைக்காது. சில பேர் அசால்ட்டா இருப்பாங்க, சில பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, சில பேர் அந்த சில சூறாக்களை தவறு செய்யலாம். அப்ப இந்த மாதிரி நிலைகள் என்பது மாறும். எல்லாத்துடைய நோன்பு ஒரே மாதிரி இருக்குமா? இருக்காது. உங்களுடைய இறைச்சிக்கு அந்த மாதிரி மாறுபடும் நன்மைகள். அந்த மாதிரி இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடையணுங்கிற எண்ணம் யாருக்கு கூடுதலாக அதுக்குண்டான முயற்சி ஈடுபடுகிறார்களோ அது 1000ஐயும் தாண்டலாம். 83 வருஷம் ஒரு ஆள் என்ன அமல் செய்கிறாரோ அந்த அமலை பெறுகின்றவர்களாக இந்த லைலத்துல் கத்ரை தர்றார். இதை விடலாமா? ஒருத்தர் 100 வருஷம் வாழ்றாருங்க, 100 ஆண்டுகள் வாழ்கிறார், அவருக்கு நாள கூட 83 வருஷம் இபாதத் செய்ய முடியாது. ஏன்? தூங்குறதுக்கு நேரத்தை ஒதுக்குவாரு, சாப்பிட்றதுக்கு நேரத்தை ஒதுக்குவாரு, பேசுறதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குவாரு, தன்னுடைய இயற்கை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரங்களை ஒதுக்குவார், தன்னுடைய குழந்தைகளுக்கு நேரத்தை ஒதுக்குவார். ஒருத்தர் 100 வருஷம் வாழ்ந்தாலும் கூட 83 வருஷம் செய்த நன்மை தராது, அவர் கிடைக்காது. பாதி நாள் அப்படி போயிடும், பாதி நாள் இப்படி போயிடும்.
ஆனா இந்த நாள்ல பாருங்க, 83 ஆண்டுகள் ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்ன செய்யறானோ அத்துணை நன்மைகளும் பெறுகின்ற ஒரு நாளாக அல்லாஹ் தஆலா அந்த இறுதி 10 நாள்ல வச்சிருக்கிறான். ஒரு ஹதீஸ் எப்படி வருது கேட்டானா, ஒற்றைப்படை இரவுல நீங்க தேடிக்கீங்கிறான் அல்லாஹ் தஆலா. சில ஹதீஸுகளை 10 நாளையும் தேடிக்கீங்கன்னு வருது. அப்ப இந்த லாஸ்ட் 10 நாளையும் இந்த லைலத்துல் கத்ர் இரவை நாம் தேட வேண்டும். குறிப்பாக ஒற்றைப்படை இரவுகள் 21, 23, 25, 27, 29 வரைக்கும். சில பேர் 21 இருப்பாங்க, 23 இருப்பாங்க, 25 இருப்பாங்க, 27 இருப்பாங்க. 27 சொல்ல வேண்டாம், 29 பார்த்தீங்கன்னா ஒரே அசால்ட் ஆயிடும். அது 29 வரலாம். 29 பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பெருநாள் தானே, அதுக்குண்டான வேலைகள்லாம் என்ன செய்வாங்க, செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்ப 29வது நாள்லையும் என்ன செய்யலாம், வரலாம். அல்லாஹ்க்கு தான் தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் எந்த நாள் என்று சொல்வதற்காக பெருமானார் வந்தாங்க சஹாபாக்கள்கிட்ட. வரும்போது 2 பேரும் சண்டை போட்டிருந்தாங்க. அந்த சண்டைகளை பிரிக்கிற சமயத்தில் ரசூலுல்லாஹ்க்கு எந்த நாள்னு தெரியல. அது அல்லாஹ் தஆலா ஒரு ஹைர நாடி இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சில பேர் என்ன செய்றாங்க, 27 தான் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, அன்னைக்கு மட்டும் இபாதத் செஞ்சு போறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எந்த நாளில் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் தஆலா மனக்கடித்து விட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒற்றைப்படை இரவுல நீங்க தேடிக்கீங்கன்னு சொன்னாங்க. 1000 மாதங்களை விட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாளை பெறுவதிலே அதிகமாக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அதுக்கு என்ன செய்யணும், பள்ளி வாசல வந்து உட்கார, பள்ளிவாசல வந்து உட்கார்ந்து இரவு தொழுகையில ஈடுபட வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், திக்ரு போன்ற வணக்க வழிபாடுகள் ஈடுபடணும். ஆனா லாஸ்ட் 10 நாள் இன்னைக்கு நம்முடைய சமூகத்துடைய நிலம் என்னங்கன்னா ரொம்ப மோசம். இந்த சகுரு ஏற்பாடுன்னு சொல்லி அதுக்கு தன்னுடைய நேரங்கள் எல்லாம் வீணாக்கி வெளியே நின்று கொண்டு அரட்டை அடிப்பதும் பேசிக்கொண்டும் போனை நோண்டுவதும் எல்லா நேரங்களையும் வீணடிப்பதிலே கழித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு டீம் கேரம் போர்டு விளையாண்டு, ஒரு டீம் பைக் எடுத்து ஊர் சுத்துவாங்க, ஒரு டீம் சாயக்கடையில் நேரத்தை கழிச்சுட்டு இருக்கோம். இப்படி ஒரு ஒரு மகத்துவமான ஒரு நாள், இந்த நாள் நமக்கு போச்சுன்னா கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. போன வருஷம் நம்மோட இருந்தவங்க இன்னைக்கு இருக்காங்களா? இல்ல. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த நாளை நமக்கு தந்தானா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு ஈமான் கொண்டவர், ஒரு மறுமை நாள் அக்கறை வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், நான் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர், நான் என்னுடைய உயிர் போகிற அந்த தருணத்திலே மலக்குமார்கள் கடுமையாக என்னுடைய உயிரை கைப்பற்றக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன், என்னை கபருல கொண்டே வைத்ததற்கு பிறகு அந்த கபருல வேதனை செய்யப்படக்கூடாது என்கிற ஒரு மனிதன், மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த நரக தண்டனை தப்பிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு மனிதன் இந்த நாளை வீணாக்க மாட்டான். இந்த நாளை பொடும்போக்காக கழிக்க மாட்டான். இந்த நாளை சாயக்கடையில இருந்து கழிக்க மாட்டான். ஊர் சுத்த மாட்டான். தேவையில்லாத பேச்சுக்களை ஈடுபட மாட்டான். தேவையில்லாத விளையாட்டுக்களை ஈடுபட மாட்டான். எங்க கழிப்பான்? அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில் அவன் கழிப்பான். இப்படி கழிக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அதுக்கு தான் அந்த பயம், நம்மை மாற்றிக் கொள்வதற்கு. அதுதான் ரமலான். ரமலான்ங்கிறது என்னங்க? சுய கட்டுப்பாடு. என்ன சுய கட்டுப்பாடு? இந்த நோன்பு நான் வச்சுட்டேன்னா நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். இந்த நோன்பு நான் வச்சுட்டேன்னு சொன்னானா என் மனைவி எனக்கு தடுக்கப்பட்டிருக்கிறாள், பகல் நேரத்திலே இறைவன் சொன்னாங்கிறதுக்காக நான் தொடமாட்டேன், இல்லறத்தில் ஈடுபட மாட்டேன். என்னுடைய உணவு எனக்கு சாப்பிடுவதற்கு எனக்கு உரிமை உண்டு, ஆனால் என் இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த உணவை நான் தொடாமல் இருக்கிற என்ன காரணம்? கட்டுப்பாடு. உள்ள கட்டுப்பாட்டை இந்த நோன்பு நமக்கு கற்றுத் தருகிறது இல்லையா? பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது சண்டை போட வந்தா நீ என்ன சொல்லணும்? இன்னி இம்ரஉன் ஸாயிமுன், நான் நோம்பாளி என்று சொல்லு என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? நோன்பு என்பது கோபத்தை ஏற்படுத்தாது, நோன்பு என்பது கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தாது, நோன்பு என்பது ஹராமான வேலையை செய்வதற்கு தூண்டாது. சுய கட்டுப்பாட்டை எனக்கு தருகிறது இந்த நோன்பு. ஏன்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? தன்னுடைய உள்ளத்தை கண்ட்ரோலா வைக்கிறது தான் பெரிய சவால். அவனால பெருமானா ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அடுத்தவனை வீழ்த்தக்கூடியவன் அல்ல வீரன் என்பவன், யார் தனக்கு கோபம் வருகிற பொழுது தன்னை கட்டுப்பாடுடன் கோபத்தை அடக்கிக் கொள்கிறானோ அவன் தான் வீரன் என்ன. ஏன்னா அடிக்கிறவன் கோபம் டக்குன்னு அடிச்சு போடுவான். ஆனா கோபம் வரும்போது அவனுடைய உள்ளத்தை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறான் பாத்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டம்.
அதனால தான் ரசூலா சொன்னாங்க, அவன் தான் வீரன். யாரு? உள்ளத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த கண்ட்ரோலுங்கிற பயிற்சி தெரியுது இந்த நோம்பு. அதனால தான் யாரும் உங்களோட சண்டைக்கு வந்து கோபத்தில் அடிச்சிடாத, நான் நோம்பாளின்னு சொல்லுது. இளைஞர்களை பார்த்து ரசூல்லா சொன்ன ஒரு அற்புதமான வாசகம் என்ன? யோ இளைஞர்களே, உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு சக்தி வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணுங்க நாங்கள் ரசூல்லா. ஏன்னா அது உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தும், உங்களுடைய கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்கும் சொன்னாங்க. அப்படி கல்யாணம் பண்ண உங்களுக்கு முடியலையா, நோன்பு வைங்க. நாங்க ஏன் நோன்பு வச்சாலும் உன் பார்வையை தாழ்த்தும், உடைய கற்பொழுக்கத்தை பேணி பாதுகாக்கும். அப்போ நோன்பு என்பது ஒரு கட்டுப்பாட்டை தருகிறது, நம்மை மாற்றுகிறது. அந்த கண்ட்ரோல் நமக்கு வேணும். இந்த கட்டுப்பாட்டை நம்மகிட்ட இல்லாம என்ன நோன்பு வச்சு என்ன போகணும்னு கேட்கறாங்க. மல்லம் இதா கூல சூரி அமல பிஹி லைஸ லில்லாஹி ஹாஜா ஐயதா துஆமு வலா ஷராபா. யார் பொய்யான பேச்சுக்களையும் பொய்யான நடவடிக்கையும் ஈடுபடவில்லையோ அவர் உண்ணாமலும் பருகாமல் இருந்தால் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லைங்கிறான் அல்லாஹ். நம்மளாம் நோன்பு வைக்கிறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ந்துருமா? யாருமே நோன்பு வைக்கிற உலகத்துல அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ந்துருமா? அல்லாஹ்க்கு எந்த தேவையும் கிடையாது. அவன் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்கு சமத். அவன் எந்த தேவையும் இல்லாதவன். நமக்கு தான் தேவை, நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு தான் தேவை, நம்முடைய ஆகரத்துடைய வாழ்க்கைக்கு தான் நமக்கு தேவை நன்மை. அப்போ இந்த நோன்பு என்பது ஒரு கண்ட்ரோல், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். என்ன மாற்றம் வரணும்? இறைவன் பக்கத்தை நெருங்கணும், பாவத்திலிருந்து விடுபடணும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஆயிஷா நாயகி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ரசூலுல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவுல நான் என்ன துஆ செய்யணும்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னக அஃபூன், யா அல்லாஹ் நீதான் பாவங்களை மன்னிக்கக்கூடியது. துஹிப்புல் அஃப்வ, நீ பாவத்தை விரும்பக்கூடியவன். தஅஃபு அன்னி, என் பாவத்தை அல்லாஹ் நீ மன்னித்து விடு. இந்த அஃபாங்கிற வார்த்தைகள கஃபர என்கிற வார்த்தையை விட கூடுதல் வலுவானது. கஃபரன்னா என்ன? இஸ்திக்ஃபார்ங்கிற வார்த்தை இருக்கல்ல, கஃபரன்னா மன்னிப்பை வணங்கினான். அஃபாங்கிற வார்த்தை இருக்கல்ல, அழைக்கிறதுக்கு சொல்லுவாங்க அரபில. ஒரு போர்டில் ஒருத்தன் எழுதி அதை அழைச்சானா கொஞ்சம் கூட இருக்காது, எல்லாம் கிளீன் ஆயிடும். அதுதான் அஃபாங்குவான். அந்த வார்த்தையை ரசூலா கற்றுக் கொடுக்குறாங்க ஆயிஷா நாயகி. என்ன சொல்றாங்க? அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அல்லாஹ் நீதான் பாவங்களை அழிக்கக்கூடியவன், பாவங்களை அழிப்பதை விரும்பக்கூடியவன். எனவே நான் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், வேண்டாத செயல்களில் நான் ஈடுபட்டிருக்கிறேன், வேண்டாததை நான் பார்த்திருக்கிறேன், ஹராமான கொடுக்கல் வாங்கலில் நான் ஈடுபட்டிருக்கிறேன். இறைவா, இந்த நாளில் என்னுடைய பாவத்தை மன்னித்து விடு என்று ஒரு அடியான் மனமுருகி அல்லாஹ்விடத்தில் கேட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். சகோதரர்களே, மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான். அந்த நாளில் நம்ம அதிகமாக செய்ய வேண்டிய துவா இந்த துவா, அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. எனவே அந்த 10 நாட்களில் நம்முடைய கடந்த கால பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி மன்னிக்கப்படலைன்னு சொன்னால, மன்னிக்கப்படாமல் இந்த ரமலானை யார் கடக்கிறார்களோ அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்னார்கள் என்று ஹதீஸை பார்க்கிறீர்கள். பெருமானார் மிம்பர்ல ஏறுறாங்க, ஆமீன் ஆமீன் சொல்றாங்க 3 தடவை. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? யார சொல்லுவா, ஏன் ஆமீன் ஆமீன் சொன்னீங்க 3 தடவை? அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அதற்க ரமலான, யார் ரமலான் மாதத்தை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எவ்வளவு பெரிய பாவம்! அல்லாஹ் விட்டு ஒரு மனுஷன் தூரமாகலாமா? ஒரு மூமின் தூரமாகலாமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்பதுதானே ஒரு மூமினுடைய ஆவலாக இருக்க வேண்டும், ஒரு மூமினுடைய ஆசையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குத்தானே சத்திய சஹாபாக்கள் சொத்துக்களை இழந்தார்கள். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்குத்தானே இந்த உயிரை இழந்தார்கள் அந்த சத்திய சஹாபாக்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற வேண்டும், அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும், அந்த சொர்க்கத்திலே பெருமானவரோடு இருக்க வேண்டும் ஆசைக்குத்தானே அந்த மக்கள் எல்லாவற்றையும் இழந்தார்கள். மனைவி இழந்தார்கள், பிள்ளைகளை இழந்தார்கள், சொத்துக்களை இழந்தார்கள், சொந்த நாட்டை இழந்தார்கள், அவருடைய உயிர்களையும் இழந்தார்கள். இதற்கு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அவருடைய தூதரையுடைய நெருக்கத்தையும் பெறுவதற்காக ஒரு மூமியினுடைய உள்ளத்திலே இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். என்ன செய்யணும்? இந்த லாஸ்ட் 10 நாள்ல
இரவு தொழுகையில் ஈடுபட வேண்டும். அதே போன்று இஸ்திக்ஃபார் பாவ மன்னிப்பிலும் ஈடுபட வேண்டும். அடுத்து என்ன, இந்த இரவு சிறப்புப்படுத்தப்பட்டிருப்பதை எடுக்க வேண்டியதுதான். இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னா அந்த வார்த்தையின் உறுதி தமிழ்ல நீங்க பார்த்தா கிடைக்காது. அரபி படித்தவர்களுக்கு தான் தெரியும் அல்லாஹ் தஆலா எவ்வளவு உறுதியாக அந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இன்னா என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தான், அன்ஸல்னா நாம் தான் இறக்கினோங்கிற அல்லாஹ். இன்னா அன்ஸல்னா ஹூ அப்படிங்கிறான். ஹூன்னு என்ன, அந்த குர்ஆனை சொன்னான். அரபியில குர்ஆன் தனியா சொல்லியிருக்கலாம், அறுதியாக சொல்கிறான், உறுதியிட்டு சொல்கிறான். இன்னா அன்ஸல்னா, அன்ஸல்னா சொன்னாலும் இறக்கினோம், நாம் தான் இறக்கணும் அர்த்தம். அது என்ன இன்னா, ஏன் இன்னாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான் அப்படின்னா, அன்றைய கால மக்கள் இந்த குர்ஆன் என்பது கட்டுக்கதைகள் என்று நினைத்தார்கள். இந்த குர்ஆன் என்பது முகமதுடைய சிந்தனையால் உதித்தது என்று சொன்னார்கள். இல்லை இல்லை, இது முகமதுடைய சிந்தனையால் உதித்த வார்த்தைகள் அல்ல, இது கற்பனை அல்ல, காவியங்கள் அல்ல. உங்களையும் அண்ட சராசரங்களையும் படைத்த ஏக இறைவனாகிய நான் தான் இந்த குர்ஆனை இறக்கணும் என்று அல்லாஹ் உறுதியாக சொல்கிறான். இன்னா அன்ஸல்னா ஹூ அப்படிங்கிறான். அதெல்லாம் ஹூ, இன்னா அன்ஸல்னா அல் குர்ஆன் தான் வரணும் அரபியில. இப்படிதான் அரபியில வாசகத்தை பயன்படுத்துவாங்க. அது என்ன ஹூ, குர்ஆனுக்கு அறிமுகம் தேவையில்லை. இந்த குர்ஆன் அப்படி அறிமுகம் இல்லாத ஒரு அற்புதமான எல்லோராலும் ஏற்றுக்கொள்ள கொள்ளுகின்ற ஒரு விதத்திலே இந்த குர்ஆனை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்ற அந்த குர்ஆனுடைய மகத்துவத்தை சொல்வதற்கு தான் அல்லாஹ் அல் குர்ஆன் என்கிற வார்த்தையை எடுத்துவிட்டு ஹூ என்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அப்ப அந்த அளவுக்கு ஒரு இரவு, அந்த லைலத்துல் கத்ர் இரவு ஏன் சிறப்புப்படுத்திருக்குன்னா, அந்த குர்ஆன் இந்த மாசத்தை இறங்குச்சு. அதனால்தான் அந்த கதிர்னு என்ன, இமாம் ரெண்டு விளங்குறோம். கதிர்னு என்ன கேட்டானா கண்ணியமான இரவுன்னு அர்த்தம். எதனால அந்த இரவு கண்ணியமாச்சு, அல்லாஹ்வுடைய வேதம் அந்த நாள்ல இறங்குச்சு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, கதிர்ங்கிற வார்த்தைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய நன்மை தீமைகள், அடுத்த ஆண்டுடைய நன்மை தீமைகள் எழுதப்படுகின்ற நாட்கள், விதி எழுதப்படுற நாள். யார் மௌத்தா போவா அந்த நாள்ல எழுதுவாங்க. அடுத்த வருஷத்துல யார் ரமலான்ல இருப்பா, யார் இருக்க மாட்டா, யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் வரும், யாருக்கு எவ்வளவு ரிஸ்க் வராது, யாரெல்லாம் பிறப்பார், யாரெல்லாம் இறப்பார், யாரெல்லாம் என்னென்ன நன்மைகளை செய்வார் என்று அந்த நாளில் அல்லாஹு தஆலா தீர்மானிக்கின்ற நாள். எனவேதான் அந்த நாளுக்கு பேர் கதர். நம்ம சொல்லுவோம் இல்லையா, கலா கதருங்குவோம். என்ன அர்த்தம், விதி அப்படிங்குவோம். எனவே இமாம்கள் இரண்டு கருத்துக்களையும் தருகிறார்கள். கதிர் என்று சொன்னால் கண்ணியமான நாள், அல்லது நம்முடைய விதிகள் எழுதப்படுகின்ற நாள், ஒரு ஆண்டுடைய விதிகள் எழுதப்படுகின்ற நாள். அந்த நாள்ல நம்முடைய விதி நல்லா எழுதணும்னு அல்லாஹ்வுக்கு துஆ செய்யும். அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுக்கு துஆ செய்யுங்க. துஆ என்பது விதியை மாற்றும் என்று ஹதீஸ்ல பார்க்க முடிகிறது. அப்ப அந்த நாட்களில் துஆ அதிகமாக செய்ய வேண்டும் சகோதரர்களே. அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் குர்ஆனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ரமலான் மாசம் சிறப்புப்படுத்தப்பட்டிருப்பதே என்னதான், இந்த குர்ஆன் இறங்கியதுதான். பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன இந்த ரமலான் மாசத்தை சொல்லும்போது என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாசம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பை பத்தி சொல்லல. என்ன சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாசத்தில் தான் குர்ஆனை நாம் இறக்கிறோம் என்று சொல்றான். அதனால்தான் இந்த மாசம் சிறப்புப்படுத்தப்பட்டிருக்கிறது. உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் என்பது மனித குலத்துடைய வழிகாட்டுங்கிற அல்லாஹ். அப்துல்லாவுக்கு மட்டும் வழிகாட்டாது, ஆல்பர்ட்டுக்கும் வழிகாட்டும், அம்மாவாசுக்கும் வழிகாட்டும், கடவுளே இல்லை என்று மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளருக்கு இந்த குர்ஆன் வழிகாட்டும். ஹுதல் லின்னாஸ், எல்லாத்துக்கும் இந்த குர்ஆன் வழிகாட்டும். பையினாத்தும் மினல் ஹுதா, குர்ஆன் அறிமுகப்படுத்துறான் அல்லாஹ். குர்ஆனை இறக்கிட்டான்னு சொல்லி அந்த குர்ஆன் எல்லாருக்கும் வழிகாட்டும். பையினாத்தும் மினல் ஹுதா, இந்த குர்ஆன் தான் உங்களுக்கு தெளிவான சான்றுகளை சொல்கிறது. குர்ஆன் எது நன்மை எது தீமை என்பதை பிரித்து காட்டுகின்ற ஒரு வேதத்தை தந்திருக்கிறான் அல்லாஹ். ஒரு அற்புதமான ஒரு வேதம், மனிதனுடைய கையாடல் இல்லாத ஒரு வேதம், முரண்படாத ஒரு வேதம். அப்படிப்பட்ட அந்த குர்ஆன் இறங்கிய நாட்கள் தான் அந்த 10 நாள். 10 நாள்ல ஒரு நாள் லைலத்துல் கத்ர். அந்த நாள்ல
அதிகமாக குர்ஆன்களோடு நம்முடைய தொடர்பு வச்சுக்கிறோம். ஆனால் இன்னைக்கு சமுதாயம் குர்ஆனோடு தொடர்பு இருக்கிறதா? 16 நாள் அல்லது 17 நாள் நம்ம கடந்துட்டோமே. இந்த ரமலானே குர்ஆனால் சிறப்புப்படுத்திருக்கிற அந்த குர்ஆனை எத்தனை பேர் நம்ம தொட்டிருக்கிறோம்? யோசிப்பார். குர்ஆன் ஓதி இருக்கிறோமா? குர்ஆனுடைய அர்த்தங்களை படித்திருக்கிறோமா? இனியும் அரபியில் குர்ஆன் எனக்கு ஓத தெரியாத ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் சொல்றாரு. 40 வயசு 50 வயசாக எனக்கு அரபியில குர்ஆன் ஓத தெரியலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். உலகத்துடைய எல்லா விஷயமும் கற்றுக்கொள்கிறோம். தமிழை கற்றுக்கொள்கிறோம், ஆங்கிலத்தை கற்றுக்கொள்கிறோம், உருது போன்ற மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்க நாம் அல்லாஹுடைய வேதமான அரபியில் நமக்கு ஓத தெரியாதா? இதென்ன அவ்வளவு கடுமையான ஒரு சொல்லா? வலக்கது யஸ்ஸன்னல் குர்ஆன், இந்த குர்ஆனை நாம் இலகுவாக உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று சொல்கிறான் அல்லாஹ். ஒரு இடத்துல இல்ல, 3 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான், இந்த குர்ஆனை நாம் இலகுவாக உங்களுக்கு தந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். அந்த இலகுவான குர்ஆன் நம்மளால ஓத முடியாதா? படிக்க முடியாதா? ஒரு வாரத்துல படிச்சிடலாம், நம்ம மனசு வச்சிருந்தா. ஒரு மாதத்தில் படித்து விடலாம். ஆனால் பல ஆண்டுகளாக அந்த குர்ஆன் பக்கமே சொல்லாமல் இருக்கிறோமே, கை செய்தப்பட வேண்டிய விஷயம். நம்மளை கொண்டே கபருஸ்தான்ல கொண்டே வச்சதுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுவாங்க, கொண்டாடி போய் எல்லாமே போயிடுவாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. மலக்குமாரில் வந்து கேட்பாங்க, மன்ற பூக்க உன் இறைவன் யான்னு கேட்பாங்க, தெரியாது. குர்ஆனை படிச்சா தானே தெரியும் ரப்புன்னா. குர்ஆனை படிக்காத நபருக்கு ரப்புனா யாரும் தெரியுமா? ஒமன் நபியுக்க, உன் தூதர் யார் என்று கேட்பார்கள். குர்ஆனை படிக்காத ஒரு மனிதனுக்கு நபின்னா யாரும் தெரியுமா? உன்னுடைய வேதம் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்கப்படுகிற சமயத்தில் அவனுக்கு என்ன ஒன்றும் தெரியாதுமா. அப்ப அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம், ஒலா தலைத்த ஒலா வரைத்த, இந்த குர்ஆனை நீ ஓதவும் இல்லை, அந்த குர்ஆனின் மூலமாக நீ படிக்கவும் இல்லைன்னு சொல்லுவாங்களாம். யாருக்கு? குர்ஆன் ஓதாதவர்களுக்கு. அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, குர்ஆன் ஓதாததுடைய விளைவு மறுமை நாளில் அல்ல, நம்ம கொண்டு எந்த கபருஸ்தானை கொண்டு வைக்கிறாங்களோ அந்த கபருஸ்தானிலேயே நமக்கு சோதனைகள் உண்டு என்பதை புரிந்து கொண்டது. அது எந்த கபருஸ்தானா கூட இருக்கலாம், காலவாயா இருக்கலாம், அல்லது வேற எங்கேயோ இருக்கலாம். அப்ப அதனுடைய தண்டனை எங்கே வருகிறது? கபருல, இந்த உலகத்தில் தான் தண்டிக்கிறான். ஏன் குர்ஆன் ஓதல? ஒரு அற்புதமான ஒரு வேதம் கிடைத்திருக்கிறது. ஆனால் அந்த வேதத்தை இந்த ரமலானில் ஓதாத நாம் வேற எப்போ ஓத போறோம்னு கேட்கிறோம். இந்த ரமலானில் பாவ மன்னிப்பு கேட்காம இருந்தோம்னு சொன்னா வேற எப்ப கேட்க போறோம்? இந்த ரமலான்ல திருந்தனா எப்ப திருந்த போறோம்? எவ்வளவு ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறான். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவதுதான் புத்திசாலித்தனம் சகோதரர்களே. பெருமானார் சொன்னாங்களா இல்லையா? நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று, யார் மரணத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்தை நன்மை செய்கிறார்களோ அவன் தான் புத்திசாலினாங்க. எனவே புத்திசாலிகளாக நாம் இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய இறுதி 10 நாளிலே முடிந்தால் இஅ்திகாஃபே இருக்க வேண்டும். இஅ்திகாஃப்னா என்ன? தங்கி வழிபடுறது. பள்ளிவாசல் உட்கார்ந்து தங்கி வழிபடணும். தங்கி வழிபடுறதுன்னா என்ன? இன்னைக்கு ஈத்திகாஃப் இருக்கிற மக்களுடைய நிலைகள்லாம் பார்த்தா வேதனையை தொட வேண்டிய விஷயமா இருக்கு. ஈத்திகாஃப்னாலே விளையாட்டு, ஈத்திகாஃப்னாலே பேச்சு, ஈத்திகாஃப்னாலே சாப்பாடு, ஐத்திகாஃப்னாலே தூக்கம், அப்படி ஆயிடுச்சு. ஐத்திகாஃப் என்பது இமாம்கள் சொல்றாங்க, ஐத்திகாஃபில் நீங்கள் சாப்பாடுகளை குறைத்துக் கொள்ளுங்க, அதிகமா சாப்பிடாதீங்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஈத்திகாஃப்ல தான் சாப்பாடே எழுது பட்டாசு கலப்பு. ஈத்திகாஃப்ல தனித்தனி கூடாரமாக அமைக்கிறோம். அதான் ஈத்திகாஃபுடைய முறை. அப்பதான் தனியா உட்கார்ந்து இபாதத் செய்ய முடியும். இது உட்கார்ந்து எல்லாரும் ஒன்று கூடி உட்கார்ந்து பேசுறதும், இவர் அவரை கிண்டல் பண்றதும், அவர் இவரை கிண்டல் பண்றதும் என்ன ஈத்திகாஃப்? இதுக்கு பள்ளிவாசல் உட்கார்ந்து பேசாம வீட்டுக்கு போயிடலாம். இதுக்கு தான் ஈத்திகாஃபா? ஈத்திகாஃபுடைய முறைகள் தெரியவில்லை. ஈத்திகாஃப்ல உட்கார்ந்து அவர் போன் நோண்டுவார், மெசேஜ் வந்திருக்குதா, பேஸ்புக்ல ஈரானும் அமெரிக்கா என்ன நடந்துச்சு சம்பவம், இதெல்லாம் பார்த்து ஈத்திகாஃப். அதெல்லாம் ஈத்திகாஃப் என்று சொன்னால் உலகம் சார்ந்த விஷயங்களை விட்டுவிட வேண்டும். ஈத்திகாஃப் இருக்கக்கூடியவங்க பார்க்கலாம். அதுவும் குறிப்பாக பெண்கள், அவங்கள பார்க்கறதுக்கு பிள்ளைங்க வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க, உட்கார்ந்து 1 மணி நேரம் பேசுவாங்க. ஈத்திகாஃபுடைய முறையே நாசப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஈத்திகாஃபில் இருக்கக்கூடிய நபர்கள் தனித்திருக்க வேண்டும். யாருக்கு அதிகமா பேசக்கூடாது, தேவைக்கு பேசணும். இபாதத்திலும் குர்ஆனிலும் துஆக்களிலும் இஸ்திக்ஃபாரிலும் ஈடுபடணும். ஈத்திகாஃப் இருக்கிற சகோதரர் தான் பள்ளிவாசலுக்கு வெளியே நின்று கஞ்சி வசூல் வாங்கிட்டு இருப்பார். ஈத்திகாஃப் இருக்கிற சகோதரர் தான் வெளியே நின்று பித்ரு சதக்கா வாங்கிட்டு இருப்பார். இப்ப என்ன ஈத்திகாஃப்ங்கிற? ஈத்திகாஃப் என்று சொன்னால் யாருடைய தொடர்புகளும் இல்லாமல் இறை தொடர்பு மட்டுமே இருப்பதுதான் ஈத்திகாஃப். அப்படிப்பட்ட ஈத்திகாஃபுக்கு தான் நன்மை கிடைக்கும்.
எனவே அன்புக்குரியவர்களை முடிந்தால் ஐத்திகாஃப் இருந்து முறையாக இருந்து அந்த இரவை பெறுகின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் ஆக்கி அருள் வேண்டும் என்று கூறி எனது ஜும்மாவுடைய முதல் உரையை முடித்து கொள்கிறேன். வாசல் பவன் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.